அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க YouTubeல இருந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து பர்சனல் லோன் எப்படி பெறுவதுன்னு தேடிக்கொண்டுட்டு இருந்தா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காண்டி தான். இந்த வீடியோட புதிய ப்ராசஸ பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா விளக்கப் போறேன். இத ஃபாலோ செஞ்சா நீங்களும் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை செய்யலாம். ஆனா ஒரு நிமிஷம். அப்ளை செய்வதற்கு முன்னாடி எலிஜிபிள் கிரைட்டீரியா பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எலிஜிபிள் இல்லாட்டி அப்புறம் அப்ளை செய்வதில எந்த யூஸும் கிடையாது. சரி, எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வயசு 21 வயசு 80 வயசு கூட இருக்க வேணும். நீங்கள் பப்ளிக், ப்ரைவேட் செக்டர் இல்லாட்டி எம்என்சி நிறுவனத்தில் வேலை செய்வங்களா இருக்க வேணும். உங்கள் சிபில் ஸ்கோர் 650க்கு மேலே இருக்கணும். நீங்கள் சேலரைஸ்ட் இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சனுக்கு இங்கே லோன் கிடையாது. இந்த கேட்டகரியில் இருந்தால் அப்ளை செய்ய வேண்டாம். அடுத்து முக்கியமான தகவல் என்னென்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனினா இங்கே பேங்க்கை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அதை முதல்ல பார்த்துக்கோங்க. முதல்ல பேங்க்கில் லோன் வாங்க ட்ரை பண்ணுங்கள். பேங்க்கில் லோன் கிடைக்கலன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்ளை பண்ணலாம். இங்கே பர்சனல் ஃபைனான்ஸ் எப்படி எடுக்கிறது, பதினோரு இஎம்ஐ சரியாக செலுத்தப்பட்டால் எப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. டைம்லி ரீபேமெண்ட் பண்ணால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அப்ளை செய்வதற்கு முன்னாடி எதாவது ப்ராப்ளம் வந்தால் பேனிக் ஆகுனா பஜாஜ் ஃபைனான்ஸ் டீம் உங்களுக்கு கால் செய்ய அசிஸ்ட் பண்ணுவாங்க. சரி, லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 55 லட்சம் வரை தருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் 55 லட்சம் எலிஜிபிலிட்டி கிடையாது. உங்கள் எலிஜிபிலிட்டி கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து தான் அமௌண்ட் டிசைட் ஆகும். சரி, பார்க்கலாம். இப்போ அப்ளை செய்யறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேங்க்ஸ். சரி, வாங்க போகலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் பர்சனல் லோன் அப்ளை பண்ணது முதல் ஸ்டெப் என்னன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டை ஃபஸ்ட் எத்தனை பர்சனல் லோன் தான் கேட்கும். அதில் லோன் அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 40,000 50 லட்சம் வரை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே லோன் டென்யூர் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதத்தில் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லோன் வேரியண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னா டேர்ம் லோன் இருக்கும். ஏன்னா இது ஐட்டம் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மற்ற ரெண்டை விட கம்மியாக இருக்கும். அப்புறம் இஎம்ஐ, பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஸ்க்ரீனில் காட்டப்படும். நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ இந்த இந்த காட்டப்பட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபைனல் கிடையாது. ஏன்னா அப்புறமா மாறும். உங்கள் சிபில் ஸ்கோரை எலிஜிபிள் கிரைட்டீரியா பற்றியும். அப்புறம் அப்ளை பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. கிளிக் செஞ்சதுக்கப்புறம் மொபைல் நம்பரை என்டர் சொல்லி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோன்னே ஓடிபி வெரிஃபை பண்ணும். ஓடிபி வெரிஃபை பண்ணணும். ஒரு கன்சென்ட் வரும். அதை படிச்சுட்டு அப்ளை செய்ய கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் ஃபுல் நேம் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதைப்படி போட்டுக்கோங்க. அடுத்து ஜெண்டர் என்னென்னா மேல், ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் பேன் நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் எம்ப்ளாய் டைப் சேலரிஸாக, செல்ஃப் எம்ப்ளாய்டாக, பிஸ்னஸாக, இல்லை வேறு ஏதாச்சும் எம்என்சியான்னு அது போட்டுக்கோங்க. அப்புறம் மந்த்லி சேலரி எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் பின்கோடு போட்டுக்கோங்க. பின்கோட் போட்டதுக்கப்புறமா சிட்டி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். செக் பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் செஞ்சுட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்கம் வெரிஃபிகேஷன் சேலரிஸ்னால் இருந்தால் சேலரி வரும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஓடிபி மூலம் வெரிஃபை பண்ணணும். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் அதிக ட்ரான்சாக்ஷன் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேங்க் எந்த மொபைல் நம்பரோட லிங்க்டோ அதுக்கு ஓடிபி வரும். கன்சென்ட்டை ப்ரொவைட் கொடுத்துருங்க. அப்புறம் 1-2 நிமிஷத்தில் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் செஞ்சதுக்கப்புறம் அதுவே பேக்குக்கு போயிடும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, எது மாதிரி கம்பெனி, பப்ளிக்காக, ப்ரைவேட் செக்டராக, உங்களோட வேலை எப்படி, உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, ஆஃபீஸோட இமெயில், எவ்வளோ வருஷமாக இந்த கம்பெனி வேலை பார்க்குறீங்க, வேறு ஏதாவது லோன் எடுத்துருக்கீங்களா, இந்த டீட்டெயிலாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் கேட்கும். அப்புறம் அஃபிஷியல் அட்ரஸ் என்னன்னு சொல்லி கேட்கும். ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு அதையும் போட்டதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. எலிஜிபிள் அமௌண்ட் ஸ்க்ரீனில் காட்டும். இப்போ லோன் கிடைக்கலன்றால் 3 மாதம் கழிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லோன் சம்மரி இப்போ காட்டும். எவ்வளோ லோன் அமௌண்ட்டு, அதோட ப்ராசஸிங் ஃபீஸிங் எவ்வளோ, அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டியும் இதோட கட் ஆயிரும். கார்டு ப்ரொடெக்ட் ப்ளஸ் ஆப்ஷன் டிக் செஞ்சு வேண்டாம். சரியா, அது செஞ்சால் ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாக எடுத்துவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி லோன் அமௌண்ட் தான் கட் ஆகும். ப்ராசஸிங் ஃபீஸும் லோனில் ஆட் ஆயிரும். அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது கிளியராக இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது அப்புறம் கேஓசி வெரிஃபிகேஷன் நடக்கும். செல்ஃபியாக ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணணும். அப்புறம் டிஜிலாக்கர் மூலம் கேஓசி வெரிஃபை பண்ணணும். ஆதார் இல்லாட்டி பேன் கார்டை லிங்க் பண்ணி, அப்புறம் அட்ரஸை கன்ஃபர்மேஷன் பண்ணி அதை அப்டேட் பண்ணணும். அப்புறம் அப்பா பேர், அம்மா பேர், ஃபர்ஸ்ட் நேம் ஏதாவது என்டர் பண்ணணும். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இஎம்ஐ டிடெக்ட் ஆகும். அப்புறம்
அமௌண்ட்டு எவ்வளோ வரும் பேங்க்குக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து அதில் வந்து வரும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். 60 நிமிஷத்துக்குள்ள வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணுவார். கால் வர்றேன்னா ஸ்க்ரீனில் காட்டப்போகிற ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசி கேளுங்க எவ்வளோ நேரத்தில் லோன் வரும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.